அமித்தும் கனியும் எதுக்கு சண்டை போட்டாங்க அப்படின்ற டாபிக் நான் கவர் பண்ணவே இல்லை. ஸோ அதை டீட்டெயில்டாக என்ன மேட்டர்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு ரெண்டு பேரும் காலங்காத்தால பார்த்தீங்கன்னா ஏய் மாறி மாறி சண்டை போடுகிறாங்க. இந்த அமித்தெல்லாம் எப்படி ஒரு பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸாக வந்து சூஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல. இவ்வளோ ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ எமோஷனலாக வராரு. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவருக்கு புரிய வச்சாலும் புரிய மாட்டுது. அமித் என்னையா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் கனி பார்த்தீங்கன்னா எகிரி அடிக்கிறாங்க. அதாவது அமித் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு தான் பத்தலை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நின்று செவுல் மேலே ஒன்று வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கனி கையை நீட்டி பேசிட்டு இருக்காங்க. சரி, என்ன மேட்டர் அப்படின்றத டீடைல்டாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனி அமித் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை ஒன்று போச்சுங்க. என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, கனி வந்து பார்த்தீங்கன்னா அமித்தை பற்றி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பார்வதி கூடயே இருக்கீங்க, நீங்கள் பார்வதி கேங் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அமித்தால ஏற்றுக்கவே முடியல. என்னது பார்வதி என்னையும் சேர்த்து வச்சு பேசுறியா? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் பார்வதி சேர்த்து வச்சு பேசுவேன். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லை, எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, மரியாதை இல்லை, என்ன இப்படிலாம் பேசுற அப்படின்ற மாதிரி அப்பயே செவுல் மேலேயே கனிக்கு வச்சிருந்தாருன்னா அமித் ஓகே. அமித் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டீசெண்டாக சொல்லியிருக்காரு, கனி இதெல்லாம் பேசாதீங்க, இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா கனி வந்து போங்க சார் அப்படின்ற மாதிரி நெக்கில் சிரிச்சிட்டு போயிட்டாங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, கனி கூட வந்து விக்கல்ஸ் கூட தான் எப்பவுமே கனி இருக்காங்க, கனி கூட தான் விக்கல்ஸ் இருக்காங்க, நீங்கள் இந்த குரூப் அப்படின்ற மாதிரி இது அமித் வந்து கலாச்சிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே பார்வதி கூட தான் இருக்கீங்க, நீங்கள் அந்த குரூப் அப்படின்ற மாதிரி இவங்க கலாச்சிருக்காங்க. விஷயம் என்னன்னா, அது இல்லாமல் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கலாச்சிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பார்வதி கூட தான் அவர் இருக்காது, பார்வதி கூட சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கனி கலாச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அமித் இப்போ அதுக்காக கோவப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கோசம் கோவப்படல. அவரை பொறுத்த வரைக்கும் எது கோவப்படுறாருன்னா, பார்வதியும் அவரையும் சேர்த்து வச்சு தப்பாக கனி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி கோவப்பட்டு இருக்காரு. அமித் என்னையா நீயா ஒரு புது லாஜிக்கை பேசுற, இதுக்கு தான் சாண்ட்ரா கூட உட்காந்து பேசாதன்றது. ஏன்னா சாண்ட்ரா இப்பதான் அவங்களே ஒரு இமேஜின் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி இப்படி தான் நினைச்சிருப்பாங்களோ, இப்படி நினைச்சு தான் பேசியிருப்பாங்களோ, அப்படிதான் 2 வாரம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் போன வாரம் ஓம குத்தா வாங்கினாங்க. ஸோ இப்போ அந்த பீஸ் திருந்திருக்குது, இந்த பீஸ் ஆரம்பிச்சிச்சுங்க. இதுவா ஒரு இமேஜின் பண்ணிட்டு நேற்று நைட்டே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி கனி வந்து என்ன பார்வதி கூட சேர்த்து வச்சு பேசுறாங்க, அதாவது பார்வதி எங்க இருக்காங்களோ அங்கே அமித் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம நேற்றே சொன்னாரு. ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, கனி அவரை கலாச்சது நார்மலாக தான் கலாச்சாங்க. அதாவது பார்வதியும் அவரையும் சேர்த்து வச்சு ஒரு தப்பான உறவு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசணுன்றது கனியோட தாட் இல்லை. கனியை நம்மளும் பல இடத்துல அடிக்கணும் தான் வெயிட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா இந்த பக்கத்தில் கனி பக்கம் பெரிய தப்புலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். விஷயம் என்னன்னா, அவங்க நார்மலாக கலாய்க்கிறாங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் பார்வதி கூட ஒரு உட்காந்துட்டு இருக்காரு, பார்வதி கேங் இவரு அப்படின்ற மாதிரி. இப்போ விக்கல்ஸ் இப்போ அதே அமித் தான் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கூட தான் பார்த்தாலும் கனி இருக்காங்க, கனி கூட தான் எப்பவும் விக்கல்ஸ் இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட உட்காந்து பேசும்போது அமித் இதே வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்போலாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? நீங்க என்ன தப்பான தாட்டில் பேசுறீங்களா? இல்ல நீங்க என்ன பேசுறீங்க, ஒரு கேம் வைஸ் பார்க்கும்போது கனியும் விக்ரமும் எப்போ ஒண்ணா இருக்காங்க, ஒரே தாட்டில் இருக்காங்க, ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் பேசுறீங்களே, அதே தான் கனியும் பேசுனாங்க. உங்களுக்கு வந்து அதாவது கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை எடுத்துக்காம பர்சனலா எடுத்துக்கிட்டாரு. சரி ஓகே, இந்த பீஸ் எதுக்கு இதை பர்சனலா எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இந்த பீஸ் எதுக்காக அதை பர்சனலா எடுத்துக்குதுன்னா, இந்த மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு இடத்துல கலாச்சிட்டு இருந்தால, அதாவது வசந்தி டீச்சரும் அந்த வாத்தியாரும் 2 பேரும் சேர்த்து வச்சு இந்த லெட்டரு அந்த மேட்டர்லாம் வந்தது. அப்புறம் எஃப்ஜே கலாச்சது. ஸோ இந்த மேட்டர்லாம் எடுத்து வச்சு அப்பயே என்னன்னா அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக போச்சு. ஸோ அதனாலேயே நான் என்னையும் பார்வதி சேர்த்து வச்சு பேசக்கூட சொன்னேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏங்க அது வேற டாபிக், இது வேற டாபிக். எனக்கு புரியலையே, உங்களுக்கும் பார்வதிக்கு ஏதாவது தப்பான ஒரு இது இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க, இவ்வளோ கோவப்படுறீங்க, இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க? ஒன்றுமே லாஜிக்கே இல்லையா சார்? ஒரு பக்கம் கனி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு விளாசுறாங்க. அது எப்படி நீங்க என்கிட்ட ஆஷா சொல்லியிருக்கணும், நீங்க இப்படி யோசிக்கிறீங்கன்னு என்கிட்ட ஒரு தடவை சொன்னீங்களா? அதாவது உங்களுக்கு இந்த தாட் இருக்குன்னு சொன்னீங்களா? நீங்க இவ்வளோ தப்பான பேசுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு உங்களை அப்படி பேச போறேன், ஒரு கல்யாணம் ஒரு ஆளை வந்து நான் எதுக்கு அப்படி பேச போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். ஏன்னா அமித் இந்த ஒரு ஆங்கிள் நீங்க பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை, நார்மலா அந்த மாதிரி பேசாதீங்க. கனி என்ன நினைச்சிருக்காங்க, ஓகே இந்த மாதிரி அவங்க குரூப்பிசம், அதாவது நம்மள குரூப்பிசம் போது அவரும் குரூப்பிசம்னு நம்ம சொல்றோம். ஸோ அதை வந்து சொல்றதுக்கு அவர் வந்து அது எப்படி தப்பாகும், ஜஸ்ட் ஃபன்னா நம்மளும் கலாய்க்கிறதுனா அவங்களுக்கு கலாச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மனுஷன் யோசிச்சது வேற மாதிரி, நம்மளையும் பார்வதியும் ஒரு மாதிரி. சரி ஓகே, இப்போ மற்றவங்களுக்கு அந்த தாட் இல்லை, உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்குல்ல, அது பார்வதி நம்மளையும் சேர்த்து வச்சா பேசினா பிடிக்கல அப்படின்ற மாதிரி. அப்புறம் எதுக்கு பக்கத்தில் போய் உட்காருறீங்க, அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் முட்டு கொடுக்குறீங்க? அது பண்ணாமல் இருக்கணும்ல. அதாவது உங்களுக்கு தான் அந்த ஒரு தாட் இருக்கே தவிர மற்றவங்களுக்கு யாரும் தாட் இல்லை. தட் மீன்ஸ் அமித்துக்கு வந்து தப்பான தாட் இருக்குன்னு சொல்ல வரல. அப்படி யாராவது தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்ற பயம் வந்து பார்த்தீங்கன்னா அமித்துக்கு தான் இருக்கு. ஏன்னா வேற யாரும் அப்படி தப்பா நினைக்கலையே. பார்வதி அமித்தையும் வெளியில இருக்க பப்ளிக் கூட யாரும் தப்பா நினைக்கலையே. ஏன் பார்வதி கூட போய் சேர்ந்து சீரழிகிறியா
அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்களே தவிர உங்களை யாரும் அமித் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கூட சேர்ந்து பேசுறது வந்து தப்பான ஒரு தாட்டில் பேசுறாரு, பார்வதியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு, இல்லை பார்வதி அமித்தை கரெக்ட் பண்ண, இப்படி யாருமே நினைக்கல சார். நீங்களா சார் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எதுக்கு சார் தேவையில்லாத ஒரு சண்டை, பெரிய சண்டைங்க, ஒரு மாதிரி கயமோயா கயமோயா கயமோயான்னு 2 பேரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் கத்துறானுங்க, எது கத்துறானுங்க, ஒரு இளவும் புரிய மாட்டுது. இதுக்கு நடுவில் ஒரு பக்கம் சாண்ட்ரா, ஒரு பக்கம் திவ்யா, இதுங்களும் சேர்ந்து ஒரு பக்கம் கத்துது. ஏமா எதுக்குமா நீங்க 2 பேரும் உள்ள வரீங்க, அதாவது பாயிண்ட்டை பேசணும் எல்லாத்துலயும் உள்ள வந்து பாயிண்ட் பேசுறது, அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லவா, அமித்துக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. உண்மையிலே சொல்றேன், அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் கோவப்படணும், எதுக்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு தெரியாம ஒரு சப்ப காரணத்தை எடுத்து வந்து வாய்ஸ் அவுட் பண்றாரு. அப்ப அமித்தை பத்தி இந்த வீட்டுக்குள்ள யாருமே எதுவுமே பேசக்கூடாது. இந்த இடத்துல ப்ரோ அப்போ கனி பேசுறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கனி பேசுறது தப்பு தான். எப்போ தப்புனா, உண்மையில் அவங்க அந்த ஆங்கிளில் யோசிச்சு அமித்தையும் பார்வதியும் கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பார்வதி கூடயே தான் அமித் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது தப்பு. அவங்க அந்த ஆங்கிளில் சொல்லுங்க. அவங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பார்வதி கூட உட்காந்து கம்பெனி கொடுக்குறாருல அவர், அதை தான் சொல்கிறாங்க. அந்த குரூப் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர இந்த ஒரு தாட்டில் யோசிக்க அப்படி சொல்கிறதா இருந்தால் அவங்க கமருதினை தான் சொல்லணும். எப்போ பார்த்தாலும் பார்வதி கூடயே இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி அவரை தானே சொல்லணும். உங்களை எப்படி சொல்லுவாங்க? எங்க இந்த வீட்டுக்கே தெரியுது பார்வதியும் கமருதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கமிட்டட் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே ஏதோ ஒரு கன்றாவியான காதலோ ஏதோ ஒரு காதல் ஏதோ ஒன்று பண்ணுதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது எப்படி சார் உங்களை கனெக்ஷன் பண்ணுவாங்க? ஏன் சார் நீங்கள் கொஞ்சம் அது லாஜிக் கொஞ்சம் மிஸ் ஆகுதுல்ல. இப்போ பார்வதிக்கு அங்கே ஆள் இல்லைனா கூட பரவாயில்ல சார், இப்படி யோசிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் கூடயே ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் எப்படி சார் உங்களை சேர்த்து வச்சு பேசுவாங்க? என்ன சார் கூறுகிட்டத்தனமாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு அமித்தை பார்த்தா இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஆள் தான், கிளாரிட்டியான ஆளா இல்லை கிளாரிட்டி இல்லாத ஆளா? ஒரு சமயம் செம இன்டெலிஜென்ட்டாக பேசுறாரு, ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ப காரணத்தை எடுத்துன்னு வந்து சண்டை போட்டுக்கிறாரு. ஆனால் ரொம்ப எமோஷனலாக ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்கான ஆளாக இருக்காருங்க. சண்டை போடுறாரு, அதாவது சண்டை போகணுன்ற ஒரு மோட்டிவ் வந்துருச்சு அவருக்கு. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லவா, அமித் பார்வதி விட்டு விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு யாராலாம் பார்வதியால். ஏன்னா நேற்று தான் உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கனியை பற்றி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா பார்வதி வந்து இது கனியை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நெகட்டிவாக ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. பார்வதி பேசுறது தப்புன்னு சொல்ல வரல, ஏன்னா பார்வதி பேசுறது எல்லாமே கரெக்ட். கனி வந்து குரூப்பிசம் மாட்டுது, ஒருத்தவங்க பேச வந்தால் பேசவே கூடாது, கையை ஒரு மாதிரி ஆட்டி பேசும், அது எல்லாமே பார்வை சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இதெல்லாம் அமித்துக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண அந்த ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வன்மை ஏறி போச்சு. இப்போ கனி பேசுறது பிளஸ் இந்த தாட் எல்லாமே வன்மை ஏறி போயிட்டு இது ஒரு பாயிண்ட் எடுத்து கனியை இப்போ நான் அடிக்க போறேன், கனியை டவுன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு. கனி எனக்கு தெரிஞ்சு ஏறி கும்மாங்குத்து குத்திச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதாவது கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போய் நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா நாங்களுமே சப்போர்ட் பண்ணிருப்போம். சார் அமித்தே வாயா உனக்குள்ளேயும் இவ்வளோ டேலண்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருப்போம். பட் நீங்கள் எடுத்துகிட்டு போனதே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு உதவாத தூக்கி போடுற குப்பையில் போடுற ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நானும் வீரர் தான், நானும் ரவுடி தான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சார்? நீங்களாம் ரவுடிலாம் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லு ஒரு மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆள் தான் நீங்கள். அதாவது ஒரு மூலையில் இருப்பீங்க, எப்பயாவது ஒருத்தர் யாராவது கேப்டன் ஆனால் எப்பா தலையில் தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் வாங்க அமித் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு யாராவது தலையில் தூக்கி வச்சுன்னு சுற்றுங்க, அவ்வளோதாங்க. அந்த மனுஷன் உண்மையில் நல்ல மனுஷங்க. ஆனால் இந்த கேமுக்கு அவருக்குலாம் செட் ஆகாது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பாயிண்ட் எடுத்து கரெக்டாக பேசணும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வீக்காக இருக்கார் அவர். ஆக்சுவலாக வந்து சண்டை போகணும்னு நினைக்கிறேன், கனிக்கு ஆப்போசிட்டாக சண்டை போகணும்னு நினைக்கிறாரு. கரெக்டான பாயிண்ட் எடுத்து சண்டை போட்டுருக்கணும். இது அவருக்கே பேக் ஃபயர் ஆகிற ஒரு டாபிக் எடுத்து சண்டை போட்டதுனால அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.